ஓகே, ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு நோ குக் பலகாரம் டக்குன்னு பண்ணுற மாதிரி செஞ்சு காணிக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு அவல் லட்டு டக்குன்னு நீங்கள் பண்ணிடலாம். ஸோ அவலை வந்து நான் வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். அதுக்கு கூடயே சர்க்கரை, இது வந்து ஆர்கானிக் பொடிச்ச சர்க்கரை, அதனால நான் டைரெக்டாகவே போட்டேன். அதுக்கப்புறம் இதை வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். 2 ஏலக்காய் போடணும். ஸோ இங்கே பாருங்கள், நான் ஏலக்காய் போட்டேன். இப்போ வந்து இதை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், நல்ல ஃபைனாக பொடிச்சிட்டேன். நல்ல ஏலக்காய் வாசனையோடு இருக்குது. இப்போ இதே இதில் வந்து நெய் ஊற்றிக்கோங்க. ஸோ சுத்தமான நெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றி மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ நெய் விடும்போது கொஞ்சம் சூடாக்கிட்டு அந்த நெய்யை விடுங்க. ஸோ இப்போ வந்து இதை லட்டு மாதிரி பிடிச்சிடலாம் நம்ம. ஸோ லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு வந்து நான் ஒரு அவல் லட்டு காணிச்சேன். அந்த லட்டில் பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் போட்டிருப்பேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் இருக்கும். ஏன்னா வந்து இதில் வந்து நம்ம வந்து தேங்காய் போடல. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெய்யை வந்து சூடாக்கிட்டு விடணும். சும்மா சூடு நெய்யாக இருக்கும்போதே நீங்கள் அதை விடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த சுகர் வந்து மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகி இந்த மாதிரி லட்டு வந்து பிடிக்கிறதுக்கு தக்கன பதத்துக்கு வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். இங்கே பாருங்கள். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட அவல் லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அவல் வரட்டி, அதுக்கு வந்து அதே மாதிரி மிக்சியில் வந்து நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். ராதே ராதே தார நெல்லு ராதே. ஸோ இப்போ வந்து அவல் வரட்டிடலாம். மிக்சியில் வந்து அவளை பொடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக பண்ண போகிறேன். பொடிச்சு அவளை வச்சு வரட்ட போகிறேன். அந்த இதுக்குள்ளே இருக்கு பாரு. ஸோ சர்க்கரை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது வந்து க்ளீன் சர்க்கரை, டிஷ்வாஷரில். எப்பா எனக்கு முடியலம்மா. ஸோ நான் இவளுக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி டென்ஷனில் டைம் இல்லாமல் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து டென்ஷனில் இருக்கும்போது தான் உங்கள் குட்டி பசங்க வந்து படுத்துவாங்க. ஸோ மஹி வந்து அந்த மாதிரி தான். மகா அப்படி கிடையாது. மஹி வந்து நான் இந்த மாதிரி டென்ஷனில் இருக்கும்போது தான் எனக்கு பால் வேணும், தண்ணி வேணும், சுச்சா வருது, அது வருது, ஸ்நாக்ஸ் வேணும்னு மாறி மாறி கேட்டுகிட்டே இருப்பா. ஸோ இப்போ அவள் கையில் வந்து தேங்காய் தண்ணி கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ நேற்று வந்து தேங்காய் தண்ணி இளநீ வந்து பிடிச்சி வச்சுருந்தோம். ஸோ நானும் ஒரு கப் எடுத்து குடிச்சிட்ருக்கேன். அவளுக்கு தேங்காய் தண்ணி ரொம்ப பிடிக்கும். அதனால் அது கொடுத்தோன்னே பேசாமல் போயிட்டான். ஸோ இங்கே சர்க்கரையும் தண்ணியும் ஊற்றிருக்கேன்ல, அது வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு கொஞ்சம் பாகு மாதிரி வரட்டும். பாகு வரக்கூடாது, இந்த ஸ்டிக்கி ஸ்டேஜுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி. அப்படி கூட வரணும் இல்லை, நல்லா தலை கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட அவல் பொடிச்சு வச்சுருக்கோம்ல, அதை போட்டுடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த ஸ்டேஜில் தான் இப்போ இருக்கும். அதனால் அந்த அவலை போட்டுருலாம். என்னோடய ட்ரைபாட் வந்து உடஞ்சி போச்சு, அதனால் கையிலேயே எடுத்துகிட்ருக்கேன். அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து அவல் போட்டோன்னே அந்த அவல் வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அந்த தண்ணி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடும். ஸோ இது வந்து இந்த டைமுன்னு இல்லை, இது ஒரு நல்ல இதுவும் கூட, ஸ்நாக்ஸும் கூட. ஸோ அப்சர்வ் ஆகட்டும். இப்போ வந்து அடுப்பை குறைச்சி வச்சிட போகிறேன். ஸோ அவல் எல்லாமே அப்சர்வ் பண்ணிடுச்சு. இந்த டைமில் நம்ம நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வரட்ட போகிறோம். ஸோ நீங்கள் வந்து தேங்காய் கூட இதில் போட்டுக்கலாம். பட் நான் இன்றைக்கி தேங்காய் போடாமல் அவளும் சர்க்கரை வந்துட்டா. எதுக்கு வந்திருக்க? சரி வேண்டானா தா போ. ஸ்பூன் இதை வச்சு குடிக்கக்கூடாது, இது கப்போடி தான் குடிக்கணும். ஒன்று ஸ்ட்ரா வச்சு குடிக்கணும், இல்லைன்னா சும்மா குடிக்கணும். சும்மா குடியப்போ ஸ்பூன் வேண்டானா போ. ஸ்பூன் கிடையாது, சும்மா குடி. எப்படி குடிப்ப? குடிச்சுக்கா நீ. ஓகே, ஸோ நம்ம நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை வரட்டிடலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி இப்படி வரட்ட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உதுராக வந்துடும் இந்த வரட்டுறது. அதுக்கப்புறம் நல்ல ஒரு வாசனையும் வரும் உங்களுக்கு. ஸோ நெய் ஊற்றி நம்ம வரட்டணும். ஸோ இது வந்து பவுடர்டாக இருக்கிறதுனால டெக்ஸ்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக நான் வந்து முழு அவலை வந்து தண்ணி ஊற்றி நனைச்சிட்டு அதுக்கப்புறம் சர்க்கரையில் வச்சு வரட்டுவேன். அதை விட இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் வந்து நல்லா வரட்டியாச்சா. இப்போ ஃபைனல் 2 ஸ்டெப் என்னெல்லாம் போடணுன்னா, ஒன்று ஏலக்காய் பொடி, தேங்காய் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நெய்யில் வந்து கேஷ்யூ நட்டும் கிஸ்மிஸும் வறுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து ஊற்றிடலாம். ஸோ ஊற்றிட்டிங்கன்னா நம்மளோட ஈஸி அவல் வரட்டி ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.